வெல்கம் டு MomandMeeSecrets. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்கிற பீனட் சட்னி, வேர்க்கல் சட்னி. டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். ஹோப் உங்களுக்கு எல்லா வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி. அந்த வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். 100 கிராம் வேர்க்கடலை. இது இல்லையா, வறுத்த வேர்க்கடலை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் பச்சையாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை நல்லா வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெண்டே பத்தை தேங்காய் வேணும் நமக்கு. 4 பூண்டு, 4 பல்லு பூண்டு. அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். புளி கண்டிப்பாக போடுங்க, கெடாது. இப்போ நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா சட்னி மதியானம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக புளியை ஸ்கிப் பண்ணாதீங்க, அது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ நம்ம மிளகா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகா ஒரு 10 மிளகாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு நல்லா காரம் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் இந்த காம்பை எடுத்துகிட்டு போகிறோம். எல்லா மிளகாலையுமே காம்பு எடுத்துடுங்க. பச்சை மிளகா நீங்கள் சேர்க்க வேணாம். நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட் தரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கோங்க தேங்காயை. இப்போ நாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போடுறோம், அப்புறமா தேங்காய், அப்புறமா அதுலேயே பூண்டு, நம்ம வச்சுருக்க உப்பு எல்லாமே இதில் சேர்க்கணும். அப்புறம் புளியை மறந்துடாதீங்க, புளி போடணும். உப்பு போட மறந்துடாதீங்க, உப்பு அதிகமாக போடாதீங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதை அரைக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். தண்ணி ஊற்றி அரைங்க. அப்போவே ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அரைக்கும் போது அது ஜாம் ஆகிடும், அரையாது. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், சட்னி இப்போ தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்கு இல்லையா? பார்க்கும்போதே பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கனாலே உங்களுக்கு தெரியாது. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக வேர்க்கடலை சட்னி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இடியாப்பத்துக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நாம் இதை தாளிக்க போகிறோம், தாளித்து ஊற்ற போகிறோம். சிம்பிள் தான். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் கடுகு போடுவோம். நாம் கடுகு நல்லா வெடிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நாம் எப்போவுமே யூஸ் பண்ணுற கருவேப்பிலை இல்லாமல் எதுவுமே இருக்காது இல்லையா? கருவேப்பிலையை நீங்கள் நல்லா கிள்ளி கருவேப்பிலை போட்ட உடனே அதை எடுத்து அப்படியே தாளித்து ஊற்ற வேண்டியது தான். பாருங்கள், இந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணும்போது. அவ்வளோதான், கருவேப்பிலை இப்போ இது எடுத்து இதை போட்ட உடனே அதுக்கு சட்னிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும், டேஸ்ட் வந்துடும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சட்னி ரெடி. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை வீட்டில் செய்யுங்க. இந்த சட்னி இப்போ நீங்கள் இல்லையா, தோசைக்கு, இட்லிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாம் இப்போ தோசை ஊற்ற போகிறோம். தோசைனா மாவு, புளிச்ச மாவு வீட்டில் இல்லையா, நீங்கள் இப்போது நேற்று இருக்க மாவு இன்றைக்கி நீங்கள் செஞ்சு சாப்பிட முடியாது, புளிச்சு போயிடும். ஸோ நீங்கள் அதில் 1 கப் ரவையை சேர்த்து ஒரு 1/2 hour வச்சுடுங்க. வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து தோசை ஊற்றலாம். இப்போ பாருங்கள், இந்த சட்னி எவ்வளோ அழகாக நல்லா இருக்கு இல்லையா? சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான். இப்போ நம்ம அந்த 1/2 hour ஆன அப்புறம் அந்த தோசை மாவில் இப்போ தோசையை ஊற்றுறோம். இதுதான் ரவா தோசை. தோசை மாவில் நீங்கள் ரவையை போட்டு 1/2 hour வச்ச அப்புறம் நீங்கள் தோசை ஊற்றினீங்கன்னா ரவை தோசை ரெடி ஆகிடும். அந்த புளிச்ச டேஸ்ட்டு வராமல் நார்மல் தோசை சூப்பராக இருக்கும். டேஸ்டியான ரவை தோசை ரெடி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரவை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் நல்லா இப்போ திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த தோசை ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்து போட்டுடாதீங்க புளிச்சிடுச்சுன்னு. ரவை தோசை செய்யுங்க. இதுலேயே ஆனியன் கட் பண்ணி போட்டால் ஆனியன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் கட் பண்ணி நீங்கள் இதை ரவை சேர்த்து போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையை நாம் இந்த சட்னி கூட சாப்பிட போகிறோம். தோசை பார்த்தீங்களா, ரவை தெரியுது இல்லையா? சூப்பராக இருக்குல்ல? இப்போ நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னி சாப்பிட்லாம். வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு கொடுங்க. 5 நிமிஷத்தில் இந்த சட்னி செஞ்சிடலாம். செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.